தீபிகா, பாகிஸ்தானுக்கு எதிராகவும் பாகிஸ்தான் ஆதரிக்கூடிய தீவிரவாதிகளின் முகாம்களை அழிப்பதற்கு எதுவாக நிறுத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக எதிர்க்கட்சிகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டத்தில் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினுடைய உறுப்பினர்கள், தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் ஏற்கனவே நாம் கூறியது போல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட துறை சார்ந்த அந்த பாதுகாப்புத்துறை சார்ந்த முக்கிய அமைச்சர் மற்றும் அதை தொடர்ந்து பல்வேறு அமைச்சர்களும் கலந்து கொண்டு இது தொடர்பாக விளக்கம் அளித்து வருகிறார்கள். அதில் மிக முக்கியமாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அதை முன்வைத்து பல்வேறு கட்சிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவை சேர்ந்த TR பாலு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அவர் இது தொடர்பாகவும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். பிரதமர் நரேந்திர மோடி எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்ற கேள்வி அவர் முன்வைத்திருக்கிறார். இதற்கு முன்பாக ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக, அதாவது கடந்த 22ஆம் தேதி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பகல்காம் பகுதியில் தாக்குதல் நடத்தினார்கள். அது 26 பேர் பலியானார்கள். அந்த சம்பவத்தை அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக பேசுவதற்காக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அப்போது பிரதமர் நரேந்திர மோடி அந்த கூட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை. அதாவது இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு, பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளவில்லை. அப்போதும் காங்கிரஸ் கேள்வி எழுப்பினார்கள். மிக முக்கியமான கூட்டம், இந்த கூட்டத்தில் ஏன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளவில்லை என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதை தவிர்த்து பீகாரில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நேரம் இருக்கிறது, இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள நேரமில்லை என்றெல்லாம் காங்கிரஸ் கேள்வி எழுப்பியது. அதற்கு பிறகுதான் பல்வேறு கட்ட உயர்மட்ட ஆலோசனை கூட்டங்களுக்கு பிறகு தீவிரவாத முகாம்களை அடிக்கும் பொருட்டு ஆபரேஷன் சிந்தூரை இந்திய ராணுவத்தினர் மேற்கொண்டார்கள். அதில் துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 100 தீவிரவாதிகள் பலியாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காக தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளவில்லை. அது தற்போது கேள்வியாக மாறியிருக்கிறது. இதற்காக இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்தடுத்து 2வது முறையாக நடக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்திலும் பிரதமர் மோடி ஏன் கலந்து கொள்ளவில்லை என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், மிக முக்கியமான ஒரு கூட்டம் என்பதால் நம் நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பாகவும் அடுத்த கட்டமாக இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ஒரு பதற்றமான சூழல் காணப்பட்டு வரும் நிலையில் இந்திய மத்திய அரசுடைய நடவடிக்கை என்ன, அவருடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய எதிர்கால திட்டங்கள் என்ன உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை எதிர்க்கட்சிகளுக்கு சொல்ல வேண்டியது கடமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதில் மிக முக்கியமாக கலந்து கொள்ள வேண்டிய பிரதமர் நரேந்திர மோடி ஏன் கலந்து கொள்ளவில்லை என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். தீபிகா.